மேலகிருஷ்ணன்புதூர் அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழா 6வது நாளான இன்று நமது மண்ணின் மைந்தர் அறிமுக மைத்துனர் திரு ஜெகதீஸ்வரலிங்கம் அவர்களுடைய கைவண்ணத்திலே தீட்டப்பட்ட அகந்தளித்த காளி என்ற ஒரு பக்தி திரைக்காவியம் இங்கே அரங்கேற இருக்கின்றது. தாய்மார்களே, பெரியவர்களே, மேலகிருஷ்ணன்புதூருக்கு இருந்து ஒரு தனி பெருமை உண்டு. இந்த நாடகத்தையே சுற்றுவட்டார ஊர்களுக்கு அரங்கேற்றியதே மேலகிருஷ்ணன்புதூர் என்று சொல்லிக் கொள்வதே நான் பெருமைப்படுகின்றேன். எனது 8 வயது பிராயத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி முதல் திரைப்படத்தை தூக்கு மேடை என்று மேலகிருஷ்ணன்புதூரிலே என்னுடைய தந்தையினுடைய பொருட்செலவிலே மறைந்த அருமையண்ணன் பொன்னுசாமி அவர்களும் மறைந்த முன்னாள் ஊர்த்தலைவர் அருமையண்ணன் பெரியநாள் அவர்களும் மற்றும் மறைந்த திரு நீலத்தங்கமன் அவர்களும் நடித்து காட்டிய ஊர்தான் மேலகிருஷ்ணன்புதூர். அதை பாட்டுதான் சுற்றுவட்டார ஊர்களுக்கு ஏறத்தாழ ஒரு என்னுடைய 8 வயது பிராயத்திலே ஒரு 60-65 ஆண்டுகள் அந்த தூக்கு மேடை நாடகம்தான் பராசக்தியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எடுத்த முதல் படம். அகந்தை அளித்த காளி என்றால் புராணத்திலே நிறைய பேர் அகந்தையால் அழிந்தது உண்டு. துரியோதனன் பாஞ்சாலியால் அழிக்கப்பட்டார். பாஞ்சாலிக்கு அவன் செய்த துரோகத்தினுடைய விளைவுதான் அவனுடைய அகந்தை அழிக்கப்பட்டது. சீதா பிராட்டியால் ராவணன் அழிந்தான். அவன் நான் தான் என்ற அகந்தை கொண்டால் அவனுடைய அழிவு உருவானது. அதே போன்றுதான் இங்கே மகிஷாசுர மர்த்தினியாக வீட்டிருக்கின்றாலே என்னுடைய தாய் பத்திரகாளி. அவளுடைய வரலாறு, எவன் ஒருவன் நான் தான் என்று ஆணவம் கொள்ளுகின்றானோ அவன் அழிக்கப்படுவான். மனிதனாக இருந்தாலும் சரி, மாட்டானை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்று எவனுக்கு ஒருவனுக்கு தலைக்கணம் வருகின்றதோ அவன் உலகத்திலே அழிக்கப்படுவான். அந்த உண்மையை நிகழ்த்துகின்ற கதைதான் அகந்தை அளித்த காளி. எங்களுக்கு உதவி செய்த தயாரிப்பாளர்களை நாடக மன்றத்தின் சார்பாக கௌரவிக்கின்றோம். முதலிலே கௌரவிக்கப்படுபவர் பி. உதயன் தொழிலதிபர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். அடுத்து தொழிலதிபர் தாமரை தினேஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு பி. ஸ்ரீ ராஜலிங்கம் பொன்னுராஜம் ட்ரேடர்ஸ் திரு பி. ஸ்ரீ ராஜலிங்கம் அவர்கள், திரு எல். சிவசந்திரேஸ்வரன் அவர்கள் காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு எல். சிவசந்திரேஸ்வரன் அவர்கள், திரு என். சதாசிவம் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்கள், திரு டி. ராஜதுரை மேலகிருஷ்ணன்புதூர் தொழிலதிபர் அவர்கள். அடுத்து நம்முடைய ஊர் தலைவர் திரு ராஜகோபால் அவர்கள், ஊர் செயலாளர் திரு ராஜா சிங் அவர்கள். அடுத்து நம்முடைய ஊர் பொருளாளர் திரு ராஜலிங்கம் அவர்கள். உதவி தலைவர் சுகுமாரன் அவர்கள், காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு எல். சிவசந்திரேஸ்வரன் அவர்கள். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளே ஆரம்பமாகும்.
பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி நம் கோவில் கருவறையில் அம்மா வீற்றிருக்கும் காட்சி. இதே காட்சி நமது கோவில் கருவறையின் முன் மேல் பகுதியில் சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் அம்மாவின் கையில் இருக்கும் சூலாயுதத்தை நெஞ்சிலேந்தி படுத்திருப்பது சிவபெருமான். மிக பயங்கர கோபத்தால் அம்மா தாண்டவமாடி கையில் இருக்கும் சூலத்தால் பூமியை ஓங்கி குத்தச் செல்லும் போது மும்மூர்த்திகளும் வந்து அம்மாவை சாந்தப்படுத்த அந்த சிவபெருமானே இப்படி படுத்து சூலத்தை தன் நெஞ்சில் ஏந்தி பூமியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. அப்படி சாந்தமான நமது தாய் நம் கோயிலில் வீற்றிருந்து சாந்த சுரூபியாய் நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கணம் கோர தாண்டவ கோபம் எங்கு ஏற்பட்டது? யாரால் ஏற்பட்டது? எப்போது ஏற்பட்டது? ஏன் ஏற்பட்டது? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் இப்போது எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலாய் உங்கள் கண்களுக்கு விருந்தாய் பக்த கோடிகளுக்கு அருமருந்தாய் வருவதுதான் எங்கள் JR கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் அகந்தை அழித்த காளி. வாருங்கள், காட்சிக்குள் செல்வோம்.